சிவலிங்கம் கூரை இல்லாமல் வெயில் மழையில் நனையிறத பார்த்து சிலந்தி சிவலிங்கத்து மேலே வலை பின்னி வெயில் மழையிலேருந்து அந்த சிவலிங்கத்தை பாதுகாத்துச்சு. சிவலிங்கத்தை தினமுமே பூஜை செஞ்சுட்டு வந்துச்சு. ஒரு யானையும் காவிரியிலேருந்து தன்னோட துதிக்கையில் தினமுமே நீர், பூ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சிவனை வழிபட்டுச்சு. யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக நினச்சி அது தினமுமே அப்புறப்படுத்துச்சு. இதை பார்த்துட்டு இருந்த சிலந்திக்கு ஒரு நாள் கோவம் வந்து யானையுடைய தும்பிக்கையுள்ள போய் அதை கடிச்சிருது. அந்த இடத்துல சிலந்தியும் சரி யானையும் சரி இறந்துருது. இவைகளின் பக்திக்கு மெச்சி சிவபெருமான் தானே இறங்கி வந்து யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். இது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலுடைய ஸ்தல புராணம். இது பஞ்சபூத ஸ்தலங்களிலுமே நீர் ஸ்தலமாக விளங்குகிறது. இங்கே இன்னொரு விசேஷம், குபேரலிங்கம் இருக்குது. இந்த குபேரலிங்கத்தை குபேரனை இறங்கி வந்து வழிபட்டதுனால்தான் சிவபெருமான் அருள் புரிந்து குபேரன் செல்வந்தனாரார் அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது. இன்னும் அழகான கதைகளை கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.